ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செயின்ஸ் கிச்சனில் சுவையான சத்தான பழங்காலத்து உருண்டையான சிமிலி உருண்டையை பற்றி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அது எல்லாமே நம்ம இந்த உலக்கில் தான் அளவு எடுக்க போகிறோம். முதல்ல நம்ம எடுத்துருக்கிறது கேப்ப மாவு. இந்த கேப்ப மாவில் கால்சியம் சத்து, சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்குது. இது 1 கப் எடுத்துக்கணும். அடுத்து எள்ளு, இதில் அயன் சத்து அதிகமாக இருக்குது. எள்ளு இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் எள்ளு. இந்த எள்ளை முதல் நாளே கழுவி காய வச்சு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நிலக்கடலை பருப்பு, இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. இது வறுத்த கடலையாக இருந்தாலும் அதை நம்ம திரும்ப லேசாக வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். இது 1/2 கப்பு. இது 1 கப்பு வெல்லம். இதில் 2 ஏலக்காய். இப்போ முதல்ல இந்த கேப்பையை நம்ம மாவில் உருண்டையாக்கி அடுப்பில் சுட போகிறோம். அதுக்கடுத்து மற்றதை பார்ப்போம். இப்போ நம்ம கேப்பை மாவை பிசைஞ்சிக்க போகிறோம். அதில் கொஞ்சம் உப்பு அந்த சுவையை கூட்டி காட்டுறதுக்காக போட்டு சும்மா சாதாரண பச்சை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஊட்டி வச்சுக்கணும். இந்த கேப்ப மாவை நல்லா தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டு இதை 2 இல்லைன்னா 3 உருண்டைகளாக்கி நம்ம தோசைக்கல்லை போட்டு முதல்ல சுட்டு எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்து பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பிசைஞ்சு வச்சாலே அந்த கேப்ப மாவை அதை சின்ன சின்னதாக 3 உருண்டைகளாக உருட்டிட்டு தோசைக்கல்லை அந்த அடை மாதிரி தட்டி எடுக்க போதும். உங்களுக்கு வேணால் நீங்கள் பட்டர் ஷீட்டில் எங்கேயாவது நல்ல வாழை இலையில் கூட தட்டி மெலிசாக எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக தட்டி சுட்டு எடுத்துக்கணும். மெலிசாக தட்டி சுட்டால் தான் நல்லா வேகும். நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வயிற்றுக்கு சேராமல் போயிடும். அப்படியே 3 இதுவும் தனித்தனியாக நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா 2 பக்கம் திருப்பி திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கணும். இந்த கேப்பை ரொட்டியாக சுட்டோம்ல அதை இப்படி சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டு கொஞ்சம் ஆறணுன்னு இதையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்ச பிறகு நம்ம எள்ளு உருண்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த கேப்பை ரொட்டியை போட்டு வச்சுருந்தோம்ல அதை தான் மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கியாச்சு. அப்படியே அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த எள்ளு நிலக்கடலை பருப்பு இதை அதே மாதிரி அரைச்சிட்டு வந்து இதை தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கணும். அரைச்சிட்டு வந்து அந்த எள்ளையும் நிலக்கடலை பருப்பையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலில் போட்டுக்கிறோம். இப்போ எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோமா. இப்போ இதெல்லாம் ஒரு கைப்பிடி மாற்றி மாற்றி போட்டு சும்மா ஒரு பல்ஸில் போட்டு எடுத்து உருண்டைகளாக உருட்டினோம்னா நம்மளுக்கு சிமிலி உருண்டை ரெடி. இதில் வேப்ப ஒரு கைப்பிடி இந்த எள்ளு அரைச்சது அப்படி வெல்லம் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு உருண்டையாக பிடிச்சோன்னா ரெடி ஆயிடும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சாலும் அதை ஒரு பவுலில் போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டையாக உருட்டி கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஒரு ஏர்டைட் கண்டனில் எடுத்து வச்சிட்டோம்னா 10 நாள் வரைக்கும் கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். சுவையான சத்தான சிமிலி உருண்டை உருட்டிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை எல்லா மாவையும் நம்ம உருட்டி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அப்புறம் அந்த மாதிரி ஏர்டைட் ஜாரில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சிமிலி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.